ஹாலிவுட்ல "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 4 சீரிஸ் வந்து அதாவது 4 சீசன் ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ 5வது சீசன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து இத பேசுறதுக்கான காரணம் இதுதான் ஃபைனல் சீசன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த சீசன் வந்து கன்டின்யூ ஆகாது. இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா ஃப்ரான்சைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா அவங்க கிரியேட்டர்ஸ்க்கு நடிச்சவங்களுக்கு வந்து காசு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நடிக்கிறவங்களுக்கு, அந்த கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் படங்கள் எடுக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நடிப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய கையில தான் இருக்குது. ஸோ இந்த வெப் சீரிஸ பொறுத்தவரைக்கும், இந்த வெப் சீரிஸ் வந்து ஆரம்பத்தில வரும்போதே, இத வந்து யாருமே நம்பல. இப்படி ஒரு கதை இருக்குமா? அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்காம வந்த ஒரு கதை. எதிர்பார்த்தது வந்து வேற விஷயம். ட்ரெய்லர், டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது, அவங்க எதிர்பார்த்தது வேற விஷயம். ஆனா இந்த கதையில வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணும்போது, இந்த படம் வந்து அதாவது இந்த கதை வெப் சீரிஸ் வந்து ஒரு சயன்டிஃபிக் ஹாரர் ஃபில்மா தான். அதாவது சயன்டிஃபிக் ரீதியாவும் இருக்கும். ஹாரர் ஃபில்மாவும் இருக்கும். அந்த மாதிரி சயன்டிஃபிக் ஹாரர் வெப் சீரிஸா தான் இந்த "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுனுச்சு. ஸோ இந்த "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல அவங்க சொல்லப்படுற அந்த அதாவது இந்த கதைய வந்து அவங்க எப்படி உருவாக்குனாங்க? இத உருவாக்குறதுக்கு எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? எதெல்லாம் ரியல் இன்சிடென்ட் எதெல்லாம் வச்சு இத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க? இதுல வந்து அவங்களுடைய கற்பனை எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான் புவி இஸ் ஹியர் அண்ட் யூ வாட்சிங் மீ. ஸோ இந்த "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" சீசன்ல இதுவரைக்கும் 4 சீசன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இந்த வெப் சீரிஸ்ல. ஸோ இந்த 4 சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் 5வது சீசன் வந்து இந்த சீசனுடைய அதாவது இந்த "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" வெப் சீரிஸோடைய எண்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த வெப் சீரிஸோடைய 5வது சீசன எடுத்து இவங்க வந்து இத ஃபைனல் பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது இந்த படத்தோடைய மெயின் கேரக்டரும், வில்லனும் ஒண்ணா சேருவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள மோதல் நடக்கும். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ, அவங்க வந்து வின்னரா மாறிருவாங்க. படம் முடிஞ்சிரும். ஸோ அந்த மாரி தான் கொண்டு போவாங்க. இல்லாட்டி இது வந்து கன்டின்யூ ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அது வந்து இந்த சீசனுக்கு இந்த வெப் சீரிஸோடைய ஃபேன்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அடுத்ததா ஒரு சீசன் வரணுமா? இல்லையா? அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களும் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேன்ஸோடைய தியரிய முன்வச்சு தான். அதாவது அவங்க வந்து என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அடுத்தது நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்றதா, இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கதைய வந்து அவங்க எழுதும்போது, சில விஷயங்கள் இல்லாம நெறைய விஷயங்கள அவங்க வந்து ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த கதைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து 3 விஷயம் சொல்லலாம். அதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எம்கே அல்ட்ரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது 1953ல இருந்து 1973 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் சிஐஏ வந்து ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. சீக்ரெட்டான ஒரு லேபுக்கு இருந்து ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அடல்ட்டு, வயசானவங்க இவங்க எல்லாத்துக்குமே சீக்ரெட்டான ரசாயனங்கள் குடுத்து, வாயுக்கள அவங்களுடைய உடம்புக்குள்ள இன்செர்ட் பண்ணி அ அவங்கள வந்து இன்னொருத்தவங்களுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி பண்ணி இன்னொருத்தவங்களுடைய மைண்ட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சாதாரண மனுஷங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரசாயனமோ, இல்லன்னா கெமிக்கல்ஸோ அவங்களுடைய உடம்புக்குள்ள அனுப்பி, அவங்கள வந்து மைண்ட் கண்ட்ரோல் அதாவது இப்ப எனக்கு அந்த கெமிக்கல்ஸ உள்ளுக்கு அனுப்பிட்டாங்கன்னா, நான் வந்து வேற ஒருத்தருடைய மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதாவது ஹிப்னோடைஸ் பண்ண முடியுமா? இல்லன்னா வந்து அவங்களுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லன்னா ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா, அதுகள நகர்த்த முடியுமா? அப்படின்ட்டு ஒரு சூப்பர்மேனுக்கு இணையான ஒரு பவர்னே சொல்லலாம். அந்த மாரி ஒரு பவர வந்து கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்ற ரிசர்ச்ச அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிஐஏ பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்ஃபர்ம் நியூஸ். அவங்களே வந்து ஒஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு ரிசர்ச் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2வது எத பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, மான்டாக் ப்ராஜெக்ட். நியூயார்க்ல வந்து மான்டாக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடந்திருக்குது. ஒரு ரிசர்ச் ஒண்ணு நடந்திருக்குது. ஸோ இந்த ரிசர்ச் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த ரிசர்ச்ச பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" அப்படிங்கிற கதையவே பேஸ் பண்ணி, அந்த கிரியேட்டர்ஸ் வந்து மான்டாக் அப்படிங்கிற அந்த விஷயத்த பேஸ் பண்ணி தான் "ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்" அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய கதைய வந்து அந்த கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சில விஷயங்கள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எம்கே அல்ட்ரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. அதாவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் நடந்திருக்குது. அந்த ரிசர்ச்சையும் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2வது வந்து மான்டாக் ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு லெஜெண்ட் ப்ராஜெக்ட்டா இருந்தாலுமே, அதுவும் வந்து அந்த ஐடியாவையுமே வச்சு
இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய கதைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மல்டிவர்ஸ், பேரலல் யூனிவர்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க மார்வல், டிசி இந்த மாரி காமிக்ஸ் சீரிஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதில வந்து இந்த குவான்டேரியம் பிசிக்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் சில தியரீஸ்லாம் முன்வைப்பாங்க. இந்த மாரி தியரீஸ் இருக்குது. இந்த ஆண்ட் மேன் படம், மத்தபடி அவெஞ்சர்ஸ், தோர் இந்த மாரி படங்கள் அதாவது டிசி, மார்வல்ல இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு புரியாது, சில பேத்துக்கு புரியும். அதாவது கன்டினியூவா அவங்க ரிலீஸ் பண்ண சீரிஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது, அது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸா இருக்கும். அந்த கதைக்குள்ளேயும் அது பேரலல் யூனிவர்ஸா இருக்கும். அவங்க காட்டுற அந்த கதைக்குள்ள உள்ள நம்ம டீப்பா அந்த கதைக்குள்ள போயிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா, அதுவுமே வந்து பேரலல் யூனிவர்ஸா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி, இந்த 3 விஷயத்தையுமே இன்க்ளூட் பண்ணி, இந்த கதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோடைய கதையில இந்த 3 விஷயத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த கதைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து இந்த கிரியேட்டர்ஸோடைய கற்பனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்கல்ல, இந்த மாரி கதை இதுதான் பேஸ். இந்த 3யும் பேஸ் பண்ணி வச்சு, இந்த 3யும் பேஸ் பண்ணி நம்ம கதைய கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து ஃபேண்டஸியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உருவாக்குன கேரக்டர் தான் அந்த லேப் ஒண்ணு இருக்கும். அது இல்லாம அந்த வெப் சீரிஸோடைய மெயின் கேரக்டர் 11 அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த கேரக்டர். மத்தபடி வந்து அதுல இருக்கிற வெக்னா, டெமோகார்கன் அப்படிங்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்குன கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதாவது அந்த 11ம், அந்த வெக்னா, டெமோகார்கன் அப்படிங்கிற மான்ஸ்டர்ஸ். மத்தபடி வந்து இந்த அப்சைட் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போவாங்க. அதாவது சாதாரண உலகத்துல இருப்பாங்க. வெக்னா வந்து அவனுடைய மைண்ட் கண்ட்ரோல் பயன்படுத்தி ஒரு போர்ட்டல் ஒண்ணு ஓப்பன் பண்ணுவான். அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னாக்க, அது வந்து அப்சைட் டவுனா இருக்கும். அதாவது இங்க இருக்கிற உலகம் அங்கேயே இருக்கும். ஆனா ஒரு 20 வருஷமோ, 30 வருஷமோ ஆ பின்தங்கிய ஒரு இடமா இருக்கும். அந்த அப்சைட் டவுன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து வெக்னாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்க, வெக்னாவால நம்மள ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படித்தான் வந்து இந்த கதைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து இந்த அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்றது, அந்த விஷயத்த வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் இந்த மாரி தியரீஸ முன்வச்சு தான் அந்த மாதிரி ஒரு கற்பனைய வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அப்சைட் டவுன் அப்படிங்கிறது ரியலாவே கிடையாது. அது வந்து இவங்களுடைய கற்பனையில உருவாக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வெப் சீரிஸ்ல வந்து ஒரு இடத்த காட்டுவாங்க. ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்த காட்டுவாங்க. அந்த நகரம் கூட இவங்களே வந்து பேர வச்சு உருவாக்குன ஒரு நகரமா இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஆட்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஃபேக் தான். அதுல வந்து நெறைய விஷயங்கள் ஃபேக்கு. பாதிக்கு பாதி ஃபேக்கா இருக்கும். பாதிக்கு பாதி உண்மையா இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய கதைய வந்து இந்த கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில வந்து முக்கியமா வந்து இந்த 11 அப்படிங்கிற கேரக்டர் வந்து முக்கியமா வந்து அவங்க ஃபேவரைட்டா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஒரு போலீஸ்காரர் கேரக்டர் இருக்கும். அந்த போலீஸ்காரர் கேரக்டருமே கூட இந்த இந்த வெப் சீரிஸ்ல ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்குமே வரக்கூடியது 2, 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதுல வந்து இந்த போலீஸ்காரர் கேரக்டர் 11 அந்த 11ஓட சேர்ந்து இருக்கிற 4 பசங்க, அந்த 11 லவ் பண்ற லவ்வரு இவங்க எல்லாருமே இருப்பாங்க. மத்தபடி வந்து ஸ்டீவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. சம்மந்தமே இல்லாம உள்ளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரைட்டான ஒரு ஆளா இருக்காரு இந்த ஸ்டீவ் அப்படிங்கிறவரு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய ஸ்டேட்டஸ்லாம் தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுல வந்து ஸ்டீவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் புடிச்ச ஒரு விஷயமாவும் இருக்கும். அதுல தான் வந்து நெறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸா இருக்கட்டும், வெக்னாவா இருக்கட்டும், வெக்னாவோடைய வாய்ஸா இருக்கட்டும், தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போதும் சரி, ஹாலிவுட்ல அவங்களுடைய டப்பிங்ல Netflix டப்பிங்ல பார்க்கும்போதும் சரி, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய 5வது சீசன்ல ஓ எபிசோட்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க. நவம்பர் 26ஆம் தேதி சீசன் 5வோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ்ல சில விஷயங்கள் உண்மை, சில விஷயங்கள் பொய்யா இருக்குது. அதாவது உண்மை விஷயங்கள வந்து எடுத்து, அதுல வந்து சில கற்பனைகள இன்க்ளூட் பண்ணி, அமுக்கி, இந்த கதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மாரி கதைகள் உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கலாம். இல்லன்னா படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம். இல்லன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு கதைய தமிழ் சினிமாவுல, தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய அந்த சினிமாவுக்குள்ள இந்த மாரி ஒரு கதைய எடுத்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன இருக்குது? இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ரியல் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் நெனச்சீங்க? இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் நெனச்சீங்க? ஸோ இதுவரைக்குமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சீசன் கூட பார்த்தது கிடையாது அப்படின்ட்டு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, அவங்களும் கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ பத்தினதும், இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய கதைய வந்து அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதோடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும், அத அத யோசிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங் வீடியோல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும்
பாய்.